ஜோதிட நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு காலமானது நரக வாழ்க்கை காலமாக கருதப்படுகிறது. அதுவும் அவங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்கவே இல்லாம இருக்கிற பிரச்சனைகளானது இனிமே இருக்க தொடங்குமா, அவ்வளவு ஒரு கெட்ட காலமானது அவர்களுக்கு வந்துவிட்டது. மீன ராசியை பொறுத்து கொண்டாலே, மீன ராசியை எடுத்துக்கொண்டாலே 12 ராசிகளில் ஒரு ராசியாக கருதப்படப்படுகிறது. இது ஒரு நீர் ராசியாகவும் சொல்லப்படுகிறது. ஏன்னா மீன் ஒரு நீருக்குள்ளதான் இருக்கும். அப்படிப்பட்ட நீர் ராசியாக கருதப்படக்கூடிய நீங்கள் எப்பொழுதுமே இரக்க குணமும் கூச்ச சுபாவமும் கொண்டவராக இருப்பீங்களா? எந்த ஒரு காரியத்தையும் கற்றுக்கிறதுக்கு ரொம்பவும் ஆசையா, அதாவது எந்த ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்தாலும் எளிதில் கற்றுக்கொள்வீர்கள். அது மட்டும் இல்லாம அதை கற்றுக்கிறதுக்குரிய ஆர்வமும் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். உங்கள்கிட்ட அதாவது இயற்கையிலேயே கல்வி திறமை உங்களிடம் இருக்குமா? அதாவது கல்வி விஷயத்திலையும் நீங்க ரொம்ப கவனம் செலுத்துபவராக இருக்கீங்களா? அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு காலகட்டமானது அதிக அளவிற்கு கெடுதல்கள், அதாவது படிப்பிலோ குழந்தைகள் படித்துக் கொண்டு இருந்தார்கள் என்றால் படிப்பு ரீதியான பிரச்சனைகளுக்கு அவர்களுக்கு வர வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றது. நீங்கள் சொந்த தொழிலோ சொந்த வாகனங்களோ ஏதாவது ஓட்டுக் கொண்டிருந்தீர்கள் என்றால் வாகனத்தில் பழுது ஏற்படுவது, ஆக்சிடென்ட் ஏற்படுவது, தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு அந்த ஒரு செயலுக்கும் சம்பந்தமே இருக்காது. இருந்தாலும் நீங்கள் தேவையில்லாமல் அந்த பிரச்சனையில் ஈடுபட்டு உங்களுக்கு தேவையில்லாத பெரிய அளவிற்கு பிரச்சனைகளானது வர இந்த ஒரு காலகட்டமானது உங்களுக்கு குறிப்பிடப்படுகிறது. எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனைக்கும் சென்று உடன் நிற்காமல் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். அந்த உதவிகள் தரக்கூடிய ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டும். நீங்கள் செய்கின்ற உதவியினால் கூட இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு தேவையில்லாத சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஆளாகிவிடவும் இந்த ஒரு நேரத்தில் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கின்றது. எனவே இந்த ஒரு காலகட்டத்தை நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழிலை நீங்க மேம்படுத்த வேண்டிய, அதாவது மேம்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை உடனே நிறுத்திடுங்க. குடும்பத்திலும் பண்ற தொழிலை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஒரு நேரமானது சரியான வாய்ப்புகளும் அதற்கு ஒரு காலமாக அந்த தொழிலை நீங்கள் தொடங்கலாம். நேரமானது 3 அல்லது 4 மாதங்களுக்குள் முடிந்துவிடும். ஆளாகாமல் இருக்க இந்த ஒரு சக்தி வாய்ந்த முடிந்தவரை உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்தை நீங்க மனதார வழிபடணும். இருக்கக்கூடிய வலுப்பட்டீங்கன்னா மட்டும்தான் எடுத்துக்கொள்ள ஒரு நேரமானது உங்களை விட்டு செல்லுமாவா அவ்வளவு சக்தி குலதெய்வத்துக்கு இருக்கிறது. எனவே நம்ம எந்த ஒரு கஷ்டம், எந்த ஒரு பிரச்சனை நமக்கு வந்தாலுமே நம்ம குலதெய்வத்தை மனதார எடுத்துக்கணுமா, மனதார நினைத்து வழிபடணுமா. முடிந்தா மாதத்திற்கு ஒரு முறை, மாதத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறை மகா சிவராத்திரி வரும். அந்த சிவராத்திரி நாள்ல நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வர்றவங்களுக்கு உங்களால் உங்களுடைய கைகளினால் நீங்கள் தானம் பண்ணணுமா, அதுவோ அன்னதானம் பண்ணணுமா. அப்படி நீங்க அன்னதானம் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இருக்கின்ற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலுமே தீர்ந்து விடுமா. தீராத பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய முன்னோர்களின் சாபங்கள், கர்ம வினைகள், உங்களுக்கு இருக்கும் தோஷங்கள், திருமண தடைகள் என அனைத்துமே நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு சென்று அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு நீங்கள் அன்னதானம் அளிக்க வேண்டும். எல்லை நீங்கள் அன்னதானம் மட்டும் அளித்து பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு அதிக அளவிற்கு நன்மைகளானது ஏற்படும். எனவே குலதெய்வத்திற்கு அவ்வளவு சக்தியானது இருக்கின்றது. எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு செயலை நீங்கள் குலதெய்வத்தை நினைத்து வழிபட்டு பாருங்கள். மீனம் ராசியினருக்கு ஒரு அருமையான காலமாக இருக்க வாய்ப்புகளானது அதிகமாகவே இருக்கின்றது. எனவே தவறாமல் மீனம் ராசி நேயர்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு செயலை செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு அதிக அளவிற்கு வெற்றியானது கிடைக்கும். எனவே தவறாமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் யாரேனும் மீனம் ராசி நேயர்களாக இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கும் வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.